ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. என்னண்ணே எதுக்கு கூப்பிட்ட? கவின வெளியே எங்கேயாவது போறியா? இல்லண்ணே வீட்டுல தான். ஏன்? இல்ல சும்மா தான் கேட்டேன். ஏண்ணே வெளியே எங்கேயாவது போறியா? ஆமாடா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனோம். நீ வீட்டுல தானே இருப்ப? என்ன ஆமா வீட்டுல தான் இருப்பேன். இல்ல வெளியே எங்கேயாவது போவியான்னு கேட்டேன். என்ன வீட்டுல தான் இருப்பேன், வெளியே எங்கேயும் போவேலாம். ஓ சரி, வேற யாரெல்லாம் வீட்டுல இருக்கா? எல்லாரும் இருக்காவா? தாத்தா மட்டும் வீட்டுல இல்ல. என்னாச்சு அர்ஜுன், இத்தனை தடவை கேக்குறியா? இல்லம்மா நான் வேற ஹாஸ்பிட்டல் போறேன், வீட்டுல யாராவது இருக்கணும் கண்டியா. ஒரு வாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அசால்ட்டா எல்லாம் இருந்துடக்கூடாது. எப்ப வேணாலும் பெயின் வரலாம். ஏ அர்ஜுனே, ஆ. வீட்ல நான் இருக்கேன், அது பிறகு தங்க இருக்கா, 4 பிள்ளை பெத்தவா, நாங்க 2 பேரும் இருக்கோம், பத்தறதுக்கு கவின் பையன் இருக்கான், எல்லாரும் இருக்காவ. நீ போயிட்டு வா. அர்ஜுன் என்னதியா? என்னாச்சு உங்களுக்கு? வீட்ல தான் எல்லாரும் இருக்காவ, எல்லாம் பயப்படாம போயிட்டு வாங்க. நானே பயறேலாம். ஆமா அண்ணே, நாள் நெருங்க நெருங்க நீ தான் பயந்துட்டே இருக்கான்னு தோணுது. பயம் இருக்கும் இல்லடா. என்னம்மா ஆஸ்பத்திரிக்கு செக்கப்புக்கு போறீங்களோ? இல்லம்மா, இல்லப்பா தியா எங்கேயும் போவேலாம், நான் மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் போறேன். அப்பா நீங்க வெளியே போறீங்களோ? என்னமோ கேட்டதே. அப்பா உங்ககிட்ட தான் வெளியே போறீங்களான்னு கேட்டேன். ஏ ஸ்ரீனிவாசா, இலை அம்மா. உன் புள்ள உனக்கிட்ட தான் என்னமோ கேட்டான். அர்ஜுன் எனக்கிட்டயா கேட்டா? ஆமாப்பா வெளியே போறீங்களான்னு கேட்டேன். எல்லோல என்ன கிள்ளாய். ஏன் கிளவி? ஏ நீ தான்ல கிள்ள சொன்ன. அதுக்கும் சொல்லிட்டு இப்படி பிடிச்சு கிள்ளி வைப்பியா? டைசு கிட்ட தானே கிள்ள சொன்னேன். ஏ அதுக்கு காலம் தெரியாது, கையும் தெரியாது, அதுக்கு எங்க கிள்ளதுக்கு தெரியும்? ஆறு அறிவுள்ள மனுஷனுக்கிட்ட கிள்ளதுக்கு சொல்ல. உன் அண்ணன்காரன் போட்டுக்க கூடிய பெல்ட் கழட்டி அடிச்சாலே உனக்கு உனச்சாது. இதுல உன் சைசன் கிள்ளியனா உனக்கு உனச்சான். அண்ணா இங்க இப்ப சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, இது முடியட்டேன். என்னப்பா வெளியா போறியான்னு கேட்டேன். ஏ ஸ்ரீனிவாசா, உனக்கிட்ட தான் கேட்டான். 2 பொண்ணு கிட்ட மோனுக்கு சப்போர்ட். ஆமாயா, வெளியே தோப்பு வரைக்கும் போறேன். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போறீங்களோ? இல்லப்பா நான் மட்டும் தான் ஹாஸ்பிட்டல் போறேன். சரி போயிட்டு வாங்க. நான் உங்க பிள்ளை தானே. ஜெய்சு, நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது கனவா நனவா? ஆமாப்பா, நீங்க என் பிள்ளைதான். பிறகு என்ன நீங்க வாங்க போங்கன்னு பேசிக்கிட்டு கவின்கிட்ட பேசியது போல நீ வா போனே பேசுங்க. சரிப்பா. சரி தியா என்ன கேக்கல, புரியல. ஹலோ என்னடா? அப்போ அண்ணி சொன்னது உங்க அதுல கேட்கல. இல்ல என்னமோ சொல்லலாம், அதான் திருப்பி திருப்பி என்ன என்னன்னு கேக்கேன். ரோச உங்களுக்கு கேட்டா? எனக்கு கேட்டேன். ஐ லவ் யூ. லூசு வாய் மூடல. கைசு கண்ணு மூடிறேன். அவிய ஒருத்தருக்கு ஒருத்தர் காதல சொல்லிக்கிட்டியாவ. நம்ம சின்ன பிள்ளைல நானே என்னமோ கமிட் ஆவேல, நீயே என்னமோ கமிட் ஆவேல. அடுத்தது குழந்தை முத்தம் கூட கொடுக்கலாம். இதெல்லாம் பார்த்தா நம்ம கெட்டு போயிருவோம். கண்ண மூடு. தேங்க்ஸ். சரி கவினா, நான் வீட்ல இல்ல, உங்க தாத்தாவும் வீட்ல இல்ல, அப்பாவும் வெளியே போறாரு போல. எங்கே போயிடாத, வீட்ல இருந்துக்கா. சரிண்ணே. சரி தியா. அப்புறம் எல்லாரும் கூடாலே இரு. தூங்கினா கூட கீழே ரூம்லயே தூங்கிக்கா, போனை கையிலே வச்சுக்கா. ஏதாவதுன்னா எனக்கு உடனே போன் பண்ண. சரிங்க. ஏன் குழந்தையானா? இல்லதியா மனசு ஒரு மாதிரி இருக்காதான். மேல இதுக்கு போவாதா? ஏதாவது வேணானா எல்லாரும் வீட்ல இருக்காவேலாம், அவைகிட்ட கேளு. நீங்க தான் 1 மணி நேரத்துல வந்துருவியா? வந்துருவேன் தியா. எமர்ஜென்சி கேஸ்னா ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். என்ன பயப்படாதான், நாங்க தான் எல்லாரும் இருக்கோம்ல, பயப்படாம போயிட்டு வா. ஆமா அர்ஜுன், நானும் தோப்புக்கு போயிட்டு என்னமோ கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன். சரிப்பா. அப்போ நான் போயிட்டு வரேன்ப்பா. சரிப்பா வரேன். ஏதாவதுன்னா ஒரு போன் மட்டும் பண்ண, நான் உடனே வீட்ல இருப்பேன். நான் என்ன சின்ன குழந்தை அர்ஜுன், போங்க பாத்துக்கலாம், வீட்ல எல்லாரும் இருக்காவல. சரிம்மா. ரொம்ப நன்றிமா. ஐயோ மாமா என்ன பண்ணுதியா? கையை இறக்குங்க மொத. கவினே. அப்பா அதான் பாவ மன்னிப்பு கிடைச்சாச்சுல. ஐயோ மாமா கையை கீழே இறக்குங்க. ரொம்ப நன்றிமா, நீ செஞ்ச விஷயத்த நான் எப்பயும் மறக்க மாட்டேன். ஏப்பா எனக்கு வினா 2 பெண்ண கல்யாணம் கட்டிக்கிட்டதுக்கு இப்பதான் பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்கு. அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குதியா போல. ஆமா கவின், உண்மையை சொல்லணும்னா உங்களை எல்லாம் மன்னிச்சிருக்கே விடாது. அண்ணன் ஆனதுனால உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துருக்கேன். அவன் செஞ்சது தப்புதான், அதுக்கு சொல்லிட்டு சாவி வரைக்கும் தண்டனை கொடுக்கணுமா? எப்படியோ அண்ணி மனசு வச்சு உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சாச்சுலாம். ஹாப்பி. ஆமா கவின், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா அப்பா அன்னை மனசார மன்னிச்சதுன்னு மட்டும் நினைச்சிடாதுங்க. அன்னிக்காண்டிதான் மன்னிச்சிருக்கேன்.
எப்படியோ உங்க ரூட் கிளியர் ஆச்சா? உங்க ரூட் கிளியர் ஆனா என் ரூட்டும் கிளியர் ஆன மாதிரி. அவனுக்கு ரூட் கிளியர் ஆச்சுன்னா இவனுக்கு ரூட் எப்படியாக்கும் கிளியர் ஆகும்? மனசார சொல்றேம்மா, நீ நல்லா இருக்கணும். இப்ப கூட அர்ஜுன் என்கிட்ட அப்பான்னு பேசிக்கிட்டு போனது கனவு மாதிரி இருக்கு. நான் செஞ்ச தப்பா நினைச்சு எத்தனையோ நாள் செம்மையா சாப்பிடாம ஒழுங்கா உறங்காம பைத்தியம் பிடிச்சது போல தெரிஞ்சிருக்கேன். ஒரு உயிர் போறதுக்கு நானே காரணமாயிட்டேனேன்னு எத்தனையோ நாள் புலம்பி தவிச்சிருக்கேன். கண்ணை மூடினா அர்ஜுனுக்கு அம்மைக்கு செஞ்ச பாவம் தான் கண்ணுக்கு முன்ன வந்து நிக்கும். எனக்கு தான் அர்ஜுன் அப்பான்னு கூப்பிட்டு பேசினதுல கிரேஸே என்ன மன்னிச்ச மாதிரி தோணுது. ரொம்ப நன்றியா. நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா அர்ஜுன் என்கிட்ட பேசியிருக்கவே மாட்டான். இந்த ஜென்மத்துல பேசியிருக்க மாட்டான். நான் செஞ்சது சரின்னு என்னைக்கு நான் நியாயப்படுத்தல. நான் செஞ்சது தப்புதான். சாவி அது வரைக்கும் அதுக்கு மன்னிப்பே கிடைக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னாலதாம்மா இன்னைக்கு மனசு நிறைஞ்சு நிம்மதியா உறங்குவேன். மாமா, நீங்க தானே அர்ஜுன் உங்களை அப்பான்னு கூப்பிடறதுக்கு ஆசைப்பட்டியா? ஆமதியா. என்னதான் நீங்க தப்பு செஞ்சிருந்தாலும் அர்ஜுனையும் சாராவையும் அப்படியே நட்டாத்துல விடையல. ஆனா என் அப்பா என் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு பிறகுதான் வேற ஒரு உறவை தேடி போனாரு. நாங்க வேண்டான்னு தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டாருதான். அம்மா இறந்ததுக்கு பிறவைக்கும் ஒரு தடவை கூட என்னைய வந்து பார்க்கவே இல்ல. ஏன் நான் எப்படி இருக்கேன்னு கூட அவருக்கு தெரியுமான்னு தெரியல. விடுமா, அதான் நாங்க எல்லாம் இருக்கோம்ல. இல்ல மாமா, சொல்லேன். சரிம்மா, அப்பனா நான் வயல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். பத்திரமா இரு, மேல எல்லாம் ஒத்தையில போயிடாதா. சரி மாமா, நீங்க போங்க. கவினன், வீட்டுல ஆம்பளைல யாரும் இல்ல, நீ மட்டும்தான் இருக்க. விளையாடத்துக்கு போறேன், ஊர் சுத்தத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்கேயும் ஓடிடாத என்ன? ஓ, உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சதா எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க போங்க. உனக்கு இதெல்லாம் பேச முடியுமால தங்கம்? ரோஸ் என்ன? உன் அப்பனுக்கிட்ட உன் அண்ணன் பேசிட்டான். இதுல உனக்கு என்ன நல்லது? ரோஸ், 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாவலாம். ஆமா, அதான் உன் அண்ணன் உன் அப்பக்காரன் அப்பான்னு கூப்பிட்டானே. எப்ப வீட்டுல என் பஞ்சாயத்து நடந்தாலும் இந்த அண்ணன் இருக்குதுல, அண்ணன் இந்த ஆளை வச்சுதான் என்னைய திட்டான். அன்னைக்கு கேட்டியலாம், அப்பனாவது 2 பொண்ணை தான் கட்டினா, நீ 4 பொண்ணை கட்டியான்னு கேட்கான். 4 பொண்ணை கட்டிய மூஞ்சா இது? ஒன்னே கரெக்ட் ஆக மாட்டேங்குது. ஒண்ணு கரெக்ட் ஆகாததுதான் உனக்கு பிரச்சனை. ரோசா, அண்ணனா அப்பாயும் ஒண்ணு சேர்ந்ததுல எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. என்ன எப்ப பார்த்தாலாம் அப்பனை போலதானே, அப்பனை போலதானே, அப்பனை போலதானே, அப்பனை போலதானே சொல்லிட்டு 6 தடவை கேட்பான் ஒவ்வொரு பிரச்சனையிலையும். ஏன் பஞ்சாயத்து எதுலயாவது இந்த ஆளை இழுக்காம என்னை திட்டி இருக்கானா? ஆனா டைசு, இனிமே நமக்கு அந்த பிரச்சனையே இல்ல. அப்ப நம்ம பிள்ளைய ஒண்ணு சேர்ந்துட்டாவ. இனிமே அண்ணன் நம்ம பஞ்சாயத்துல அப்பனை போலதானே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டான். வாய்ப்பில்ல ராசா, வாய்ப்பே இல்ல. வாய்ப்பு இல்லையா? அத 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாவே இல்ல. லே குவாம்ப பயலே, அவன் பொண்டாட்டிக்காண்டி அப்பான்னு கூப்பிட்டுட்டு போறான். அதுக்கு சொல்லிட்டு உன் அப்பக்காரன் செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவான்னு மட்டும் நினைக்காத. மன்னிக்க அவ்வளவு இல்லையோ, ஆனா அப்பான்னு கூப்பிட்டாச்சுலாம். இனிமே என் பஞ்சாயத்துல அந்த ஆளை வச்சு திட்ட மாட்டான். எனக்கு என்னமோ உன் பஞ்சாயத்துல இது வரைக்கும் காணாத அறுப்பெல்லாம் நீ வாங்கி கட்டிய போல எனக்கு தோணுது. அது நான் என்னத்துக்கு அறுப்பு வாங்க போறேன்? எனக்கு டைசனுக்கா வேலை இருக்கு, நாங்க போறோம். இவன் திருந்திட்டானோ? யார் படிப்பு படிக்கன்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு போயிருக்கான். ஒரு பஞ்சாயத்து இவன் காலேஜ்ல இருந்து வரையல. பஞ்சாயத்து வந்தாதானே கொஞ்சம் கிளுக்கிழப்பா இருக்கான். இவன் அவ்வளோத்துக்கெல்லாம் நல்லவன் இல்லையே. தங்கம், நீ கேட்டியா? அர்ஜுன் என்னையா அப்பான்னு கூப்பிட்டான். நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பல வருஷ கனவு இன்னைக்கு நிறைவேறின மாதிரி இருக்கு. ஏன் 6 பிள்ளைல பத்தியா இல்ல? அஞ்சனா அப்பான்னு தானே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இவன் மட்டும் தானே அப்பான்னு கூப்பிட மாட்டான். என்னதான் 5 பேரும் அப்பான்னு கூப்பிட்டாலும் அர்ஜுன் ஒரே ஒரு தடவையாவது அப்பான்னு கூப்பிடணும்னு ஏங்கிக்கிட்டே இருந்தேன். உனக்கு தெரியும்ல, அது இன்னைக்குதான் தங்க நடந்திருக்கு. என்னை அர்ஜுன் அப்பான்னு கூப்பிட்டுட்டான். நீ கேட்டியா? கேட்டுக்கிட்டு தான் நின்னேன். அவனா என்னை அப்பான்னு கூப்பிடலாம். தியா இருக்கா இல்ல, அதான் ஏன் மருமவா, அவதான் அவனுக்கு மனசை மாத்தி என்னை அப்பான்னு கூப்பிட வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, என்னையே நீங்க வாங்க அதெல்லாம் சொல்லாண்டா, நீ வா போ அப்படின்னு சொல்லிட்டு உரிமையா பேச சொல்லிட்டான். நீங்க தானே என்னைய பெத்தியா, அப்பனா நீ வா போன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டான் தங்கம். இன்னைக்கு நல்ல உறங்க வேணாம். ரொம்ப வருஷ கனவு தங்கம். ஏதோ ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்சது போல இருக்க. என்னமோ நான் புதுசா பிறந்தது போல. எத்தனை வருஷம் ஆச்சு அர்ஜுன் என்கிட்ட பேசி. இன்னைக்கு அப்பான்னு கூப்பிட்டு பேசியிருக்கான். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என் மருமவ தான். அவளுக்கு பிறக்க போற பிள்ளைக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச ரூபாயில தங்க செயின் போட போறேன். பாட்டி, டயர்டா இருக்கு, நான் கீழே ரூம்ல கிடந்து உறங்கேன். எப்படி நம்ம இந்த வீட்டுக்கு வந்த நாளையில இருந்து இந்த ஆளு புலம்பியது அர்ஜுனு அர்ஜுனு அர்ஜுனு. என்னதான் அடிச்சு காய வச்சாலாம் அர்ஜுனுக்கு மேலேயும் சாராக்கு மேலேயும் தான் நில நஞ்சு கவின் துளசி இவியலை விட அவிய 2 பேருக்கு மேலேயும் தான் பாசம். அர்ஜுனு பேசலன்னு சொல்லிக்கிட்டு எத்தனையோ வருஷ கணக்கா புலம்பிக்கிட்டு இருக்காரு. யாராலையும் அவன் மனசை மாத்தவே முடியல. இந்த ஆளுக்கு மேல அவ்வளவு வெறுப்புல இருந்தவன் இவன் இந்த வீட்டுக்குள்ளால வந்து முழுசா 2 வரையும் கூட ஆவேல. எப்படி அவனுக்கு மனசை மாத்திருப்பா? தியா இருக்க இடத்துல ஜெசிகா இருந்திருக்கணும். எப்பயே நம்மளையெல்லாம் குடும்பத்தோட வெளியே துரத்திருப்பா. நம்ம எனக்கு திடீர்னு இவளுக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு சொத்து தான் முக்கியம்.
என்ன தங்க திடீர்னு நல்லவளா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த தியாவை இந்த வீட்டை விட்டு துரத்தியதான் என் முத குறிக்கோள். இத்தனை வருஷம் அப்பாயே வேண்டான்னு ஒதுக்கி வச்சிருந்தவரை நான் சொன்ன ஒத்த வார்த்தைக்காண்டி, நான் ஆசைப்பட்டதுக்காண்டி அவர் கஷ்டப்பட்டதை எல்லாம் மறந்து அப்பான்னு கூப்பிட்டாரு. எனக்காண்டி என்ன வேணாலும் யோசிக்காம செய்தியா. உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. அண்ணி வா கவின். என்ன நீ அப்படியே இருக்குதியா? ஆமா கவின், ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. அர்ஜுன் எப்ப வருவாருன்னு தோணிக்கிட்டே இருக்கு. அண்ணி போனதே இப்பதான், அதுக்குள்ள எப்ப வருவான்னு தோண ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு. ஆமா நீ உங்க ஏற்பாடு தானே? என்னது? அப்பா வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? சொல்லுங்க அண்ணி, உங்க ஏற்பாடு தானே? ஏன் ஏற்பாடெல்லாம் இல்ல, சும்மா கேட்டேன். அர்ஜுன் கிட்ட கூப்பிட்டா நல்லா இருக்குமே சொன்னேன், அவரை கூப்பிட்டுட்டாரு. கூப்பிட்டுங்கன்னு வற்புறுத்தெல்லாம் இல்ல, ஆனா அவரா கூப்பிட்டாரு. அதான் உங்க புன்னகையிலே தெரிஞ்சுது இது உங்க ஏற்பாடு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஆனா ஒண்ணு அண்ணி, நானும் என் டைசனா ஹாப்பி. ஏன்? நீங்க இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கிட்ட ஆகுது. இது வரைக்கும் ஒரு நாளாவது என் பஞ்சாயத்துல அப்பன மாதிரி 2 பொண்ணு கட்டுறியா 4 பொண்ணு கட்டுறியான்னு அண்ணன் கேட்காம இருந்திருக்கான். நான் ஒரு தப்பு செஞ்சிருப்பேன். சம்பந்தமே இல்லாம இவன் இந்த ஆளை வச்சு என்னைய திட்டுவான். இப்ப அப்பன மொவனை ஒண்ணு சேர்ந்ததுனால என் பஞ்சாயத்து வர சமயம் அந்த ஆளை வச்சு திட்ட மாட்டாங்களா? பஞ்சாயத்து என்னடா இனிமே வரப்போகுது? நீதான் எம்மில நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கியே. நான் அண்ணி நீதான்டா. நீ உங்க அண்ணன் எம்மில சேர்த்து விட்டு கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகியாச்சு. இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரையல. இவ்வளவு நல்ல பையனா மாறிட்டான். ஆமா அண்ணி, நமக்கு படிப்பு ஒழுக்கம் இதுதானே அண்ணி முக்கியம். ஆமா. அந்த ஒழுக்கத்தை தான் சிறப்பா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். நல்லதுடா. அண்ணி நீங்க நல்லா தானே இருக்குதியா? நல்லாதான்டா இருக்கேன்யா. இல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் போன் பண்ணான், கிரவுண்டுக்கு கூப்பிட்டான். அண்ணன் தான் வீட்டுல இருக்க சொல்லிச்சு கண்டியலாம், அதான் கிரவுண்டுக்கு வர முடியாதுன்னு சொன்னேன். ஒரு 1000 ரூபாய் கையில கேட்டிருந்தான். கேட்டுக்கு வெளியே தான் நிக்கான். நான் போய் கொண்டு கொடுத்துட்டு வரட்டா? நீ போ கவின், நான் நல்லா தான் இருக்கேன். சரி அண்ணி, ரோட்டுக்கிட்ட தான் நிப்பேன். ஏதாவதுனா ஒரு போன் மட்டும் பண்ணுங்க, இந்த ஓடி வந்துருவேன். அவரு மட்டும் வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரையும் என் காவலுக்கு வீட்டுல இருத்திட்டு போயிருக்காரு. நீ போ, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல நீ அண்ணன் தான் சொல்லிக்கிட்டே இருந்து கண்டியலாம், ஒரு வாரம் இருக்குன்னு சொன்னாலும் எப்ப வேணாலும் குழந்தை பிறக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அதான் கவனமா இருக்கிறதுக்காண்டி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போயிருக்கோம். நான் ரோட்ல தான் நிப்பேன், ஏதாவதுனா கூப்பிடுங்க, ஓடி வந்துருவேன். சரி கவின், நீ போ. சரி அண்ணி. ரோட்டுக்கு டைசனை தூக்கிட்டா போறேன். ஆமா. அது சரி சரி, கொண்டு கொடுத்துட்டு வா. சரி அண்ணி. நல்ல வேலை இந்த டைசனை கவின் தூக்கிட்டே போயிட்டான். ரூமுக்குள்ளே ஆடி இருக்கேன். உன்னை எப்படி மேல ரூமுக்கு போ வைக்கேன்னு மட்டும் பாரு. என்ன ஒரு வாரத்துல பிள்ளை பெத்து நான் காதலிச்சவருக்க கூட நீ சந்தோஷமா இருந்துருவியா? எப்படி உன்னை சந்தோஷமா இருக்க விட்டுருவேன்? வருஷ கணக்கா அவர் கையால தாலி ஏறதுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஈஸியா வருவ, அவருக்கு கையால தாலியை வாங்கிக்கிட்டு அவரோட குழந்தைய பெத்துக்கிட்டு சந்தோஷமா அவருக்கு கூட இருப்பியா? எப்படி உன்னை சந்தோஷமா இருக்க விட்டுருவேன்? நான் இருக்கிறது வரைக்கும் உன்னை சந்தோஷமா இருக்கவே விட மாட்டேன். நேத்து வரைக்கும் உன் பிள்ளை மட்டும் தான் கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு சொல்லேன், இந்த உலகத்தை விட்டு நீயும் உன் பிள்ளை ஒளிஞ்சு போனாதான் என்னால நிம்மதியா அர்ஜுனு கூட வாழ முடியும். இது என்னோட கடைசி பிளான். கண்டிப்பா இது கை கொடுக்கண்டி. இப்போ நீ எப்படி மேல ரூமுக்கு போ வைக்கேன்னு மட்டும் பாருடி. கொஞ்ச நேரமா யாருக்கு போனோ மேல கிடந்து அடிச்சுக்கிட்டே கிடக்கு. கடவுளே, நம்ம போன் தான் மேல ரூம்ல கிடக்கு. அர்ஜுன் வேற ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா போன் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. போன் அட்டன் பண்ணலன்னா பயந்துருவாரு. பாட்டி, பாட்டிமா. நல்லா தானே இருக்கும். தினமும் மேல யாரு இறங்க தானே செய்யும். பாவம், வயசானவில கஷ்டப்படுத்த வேண்டாம், நம்மளே போய் எடுத்துக்கிட்டு வந்துருவோம். மவளை செத்து தொலடி. எனக்கான இடத்துல இருந்துகிட்டு நிம்மதியா நீ அர்ஜுன் கூட வாழ்ந்துடலான்னு பாத்தியா? எத்தனை வருஷமா அவர் தான் வியானன்னு ஏங்கி ஏங்கி அவருக்கு பர்த்தாலே சுத்தி வந்துகிட்டு இருக்கண்டி. 2 வருஷத்துக்கு முன்ன வந்த நீ தாலிய வாங்கி பிள்ளைய பெத்து நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்துருவியா? விட்டு கொடுத்துருவானாடி. எப்படி பலர் அடிச்சுக்கிட்டு மேல வாரேன்னு மட்டும் பாரு. நல்ல ஊத்து தண்ணிக்கு இப்படி கஞ்ச பிடிக்க. உன் அப்பா வீட்ல இருந்து வர தண்ணியா? அவன் எனக்கு மட்டும் வேலை கொடுத்தாங்கடியலாம். வெட்டியா நின்னு வேடிக்கை பாக்குதியலாம். உங்களுக்கு அவன் வேலை கொடுத்துருக்கணும். அதை செய்யாம மொத்த வேலை என் தலையில கட்டிட்டான். நீங்க கையை கட்டி அதை செய் இதை செய்யும் சொல்லிட்டு வேலை வாங்கிட்டு நிக்கிறியா? ஏன் வீட்டுல மொத்த வேலையும் செய்யறது நான் தானே. இப்படி செடிக்கு தண்ணி ஊத்த மாட்டியடா? தண்ணி ஊத்ததுக்கு தான் நான் வந்தேன். நீ தான் எனக்கு ஊத்ததுக்கு தெரியான்னு புடுங்கிக்கிட்டேன். புடுங்கினவள்கிட்ட இருந்து நான் ஊத்தியன்னு வாங்குறதுக்கு நான் என்ன கேனையா? ஆமா, அத்தனை வேலையும் நான் தான் செய்வேன் இழுத்து போட்டு. இப்படி தண்ணிய ஊத்திக்கிட்டு உங்க பேரை வர நேரம் இப்படி தண்ணிய ஊத்துவியா? ஊத்திக்கிட்டு அப்படியே இழுத்து இழுத்து நடப்பியா? காலை இழுக்க முடியல, கையே இழுக்க முடியல. அவன் என்ன சொல்லுவான்? இப்படி தண்ணிய உங்களுக்கு ஊத்த முடியாதான்னு எனக்கிட்ட முறைச்சு பாத்துட்டு போவான். எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இதை மட்டும் ஊத்திட்டு படம் போடுவியா? அப்படி ஒண்ணு நீங்க படம் போடாண்டா, பேசாம நில்லுங்க. ஆனா ஒண்ணு,
உங்க மொபைல் என்ன எங்க கூட்டிக்கிட்டு வந்ததுல இருந்து நான் என்னென்ன கூத்து காட்டினோ அதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து இந்த 9 மாசத்துல என்ன பழி வாங்கிட்டியா? என்ன ஒரு ஆனந்தம் எனக்கு. சீ. எனக்கு ஒரு காலம் வரும் அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. ஒரு வாரத்துல பிள்ளை பிறக்க எல்லாம் அவனுக்கிட்ட சொல்லிடுவேன். என்னால ஒத்தையில எல்லாம் அப்படி வேலையும் பார்க்க முடியல. ஒண்ணுல உன் பொண்டாட்டி வேலை செய்யறதுக்கு சொல்லு, இல்லன்னா இந்த கிழவி வேலை செய்யறதுக்கு சொல்லுனா. எம்மா நீயே எல்லா வேலையும் செஞ்சு கிழிக்க மாதிரி நடிக்காத. நேரியாவிய தான் பாதிக்கு மேல வேலை செய்யாத. நீ எல்லாம் கூட போய் நின்னுட்டு படம் கட்டாம நில்ல. சீ. இந்த அஞ்சுக்கு கல்யாணத்துக்கு முந்தைய வீடு முழுக்க செடியை நட்டு விட்டுட்டு போயிட்டா. அது பிறவைக்கு இந்த சாரா சிப்ப அதான் ஒண்ணு முழுகாம இருக்குதே அது. வீடு முழுக்க செடியை நட்டு விடுவாவ, தண்ணி ஊத்தியதெல்லாம் எவன்? சாவடி, நீ உயிரோட இருக்கிறதுனால தான் என் வாழ்க்கைக்கு பாதிப்பு. உன்னையும் காப்பாத்த முடியாது, உன் பிள்ளையும் காப்பாத்த முடியாது. நான் வாழணும்னு நினைச்ச இடத்துல நீ வந்து இருந்துகிட்டு ஆட்டமா போடியா? எனக்கு அர்ஜுனை விட்டு தரலான்னு சொல்லிக்கிட்டு என்ன ஆட்டம் போட்டடி. இனிமே நீயே இல்ல, உன் பிள்ளையும் இல்ல. எனக்கு அர்ஜுனுக்கு நடுவுல யாருமே இல்ல. அந்த தங்கம் உன் பிள்ளைய மட்டும் தானே கொல்லப்படாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் உன்னை சேர்த்து வேரோட அழிச்சிருக்கண்டி. ஒரு சம்டு சம்டுன்னு வச்சுக்க பாத்துக்கிட்டே நிக்குதியா? இதுக்கு என்னையாக புதுசா உன் மேல காதலு? இந்த நாயி இந்த ஜெசிகா வந்தாதானே இப்படி எல்லாம் சத்தம் போடான். அவ வந்தாதான் குறைச்சுக்கிட்டே கிடக்கும். அதுவும் அவளதானே விரட்டிக்கிட்டு கிடக்கும். இன்னைக்கு நான் புதுசா நம்மளே இழுத்துக்கிட்டு தெரியுது. ஏ ஜெய்சன், ஒரு வேளை நாயி அவளை இழுத்துக்கிட்டு போகுது. இவள நாய்க்கு பத்தால ஓடியா? இந்த நாய் என்னத்துக்கு இவளை இழுத்துக்கிட்டு ஓடுது? இது என்னத்துக்கு இவளை குலைச்சிட்டு கிடக்கு? வழக்கமா இந்த டைசன் நம்மள தானே துரத்தோம். இன்னைக்கு என்ன வீட்டுக்கு பிறத்தால ஓடிச்சு? கடவுளே, தங்கத்தை இழுத்துட்டு வருது. இவ பார்த்தா பார்க்காம இருந்தாள்னா தியா கதை இன்னையோட முடிச்சுது. ஆனா காப்பாத்ததுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவாளோ? சிக்னல் கொடுப்போமா? கடவுளே, தங்காண்டி. கடவுளே, இவன் இன்னும் விழுந்து கிடக்கா? ஏ தியா, தியா என்ன மூச்சு இல்லாம கிடக்கா? அவன் வேற வீட்டு அளவில நம்பிலாம் விட்டுட்டு போனான். ஏ தியா, எப்ப பாரு எனக்கு இவளை காப்பாத்திக்கிட்டு இருக்கான். ஏ தங்கம், நீ என்னதான் குட்டிக்காரனை போட்டாலாம் இப்ப உன் மருமவளை காப்பாத்தவே முடியாது. அவளை மட்டும் இல்ல, அவளோட சேர்ந்து பயத்துக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்கே குழந்தை. ஒரு உயிரை தானே கொல்லப்படாதுன்னு சொன்னா, இப்ப 2 உயிரை அழிச்சு காட்டியிருக்கேன் பாரு. தியா, தியா, இங்க பாரு, கண்ணை திறந்து பாரு. கையை கொண்டா, எலும்பு. என்னால செய்யவே முடியல அத்தை. அர்ச்சனை வர சொல்லுங்க அத்தை, பயமா இருக்கு. கடவுளே, இவன் எப்படியாக்க விழுந்தான்? அத்தை, அத்தை, இந்த பையன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ஏய் கவினே, இவன் எப்படியாக்க விழுந்தான்? நீ கொஞ்சம் கையை பிடிச்சு எலும்பு. எலும்ப முடியல அத்தை, அர்ச்சனுக்கு போன் பண்ணுங்க. ஐயோ தியா, தியா. அண்ணே, கவினே, அர்ச்சனுக்கு போன் பண்ணி அவரை வீட்டுக்கு வர சொல்லு. அம்மா, ரூம்ல தானே இருந்தேன், எப்படி இங்க வந்த? போன் எடுக்கிறதுக்கு மேல போனேன். யாரோ பிடிச்சு தள்ளி விடுற மாதிரி இருந்து. தள்ளி விட மாதிரி இருந்தா? ஏடி அறிவு கட்டவளை, அண்ணே ரூம்ல தானே இருக்கிறதுக்கு சொன்ன அவன். மேல போடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமே மேல யார போயிருக்கா? ஏ தகரா, கொஞ்ச நேரம் சும்மா இரு. வலியில துடிச்சிட்டு இருக்கா. லே பாத்துக்கிட்டே இருக்கா, தூக்கு. அம்மா, அண்ணே. அவனுக்கு போன் பண்ணி அவன் இங்க வரதுக்குள்ள விடுஞ்சிரான். மேல இருந்து கீழ விழுந்திருக்கா. பேசுறதுக்கே யார் இல்லாம கிடக்கா, தூக்கு மாதானே. இனிமே எல்லா பழியும் நம்ம மேலதான் வந்து சேரான். லே தூக்கு. கவினே, அவருக்கு போன் பண்ண வர சொல்லு. முத தூக்கு கவினே, அவன் ஆஸ்பத்திரியில தானே இருக்கான். அவன் வந்தாலும் திருப்பி ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிட்டு போனான். போவான், தூக்கு. சரிம்மா.
டிவி ஸ்டாண்டுக்கு மேலதான் கார்கி இருந்தது, எடுத்துட்டு வாங்க. அம்மா வீட்டுல நம்பி எல்லாம் விட்டுட்டு போனா என்னைய சின்ன வயசுல இருந்தே கவனிக்கலாம், என் பொண்டாட்டியும் கவனிக்காம விட்டுட்டேன்னு கேப்பானே, அவனுக்கு என்ன பதில் சொல்ல போறான்? இத்தனை பேர் இருந்ததுக்கு பிறகு கவனிக்காம விட்டுருக்கான். கடவுளே, இந்த நாய்க்கிட்ட இருந்து எப்படி இனிமே தப்பிக்க போறோம்? வேற வழியே இல்ல, கம்பத்தை அடிச்சுக்கிட்டு போயிட வேண்டியதான். கவின் சார் வந்தாங்களா? மேம், ஏதோ எமர்ஜென்சி கேஸ் உள்ள போனாவ, என்னமோ வெளியே வரையில, யாரையும் உள்ள விடவே இல்ல. ஓ அப்படியாமா, சரி. அர்ஜுன் சார் வீட்ல இருந்து சாப்பிட்டுட்டு தான் வந்திருப்பாரு. கவின், என் ஹஸ்பண்ட் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1 hourல வந்துருவேன். சார் வந்தாருன்னா சொல்லிருமா? சரி மேம், நாங்க சொல்லிக்கிறோம். நீங்க சாப்பிட்டீங்களா? ஆமா மேம், நாங்க சாப்பிட்டோம். சரி, நான் உள்ள போய் பர்ஸ் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். சரிங்க மேம். இது 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்மள கிட்ட பேசத்துல மட்டும் சார் வந்தாரா மோர் போனாரான்னு கேப்பாவ. பிறகு உனக்கு முன்ன வச்சு அர்ஜுன் அவன் இவன் பேசினாவல்னா நீ முத மதிப்பியா? ஏன் மெர்லின்? ஐயோ மேம், என்னாச்சு? அர்ஜுன் சார் என்னாச்சு? அண்ணி கீழே விழுந்துட்டாவா? அர்ஜுன் அண்ணா சார் உள்ள இருக்காரு. ஏற்கனவே ஏதோ எமர்ஜென்சி கேஸ் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏய் கவின், முத ஸ்மிருதி மேம் கூப்பிடு. அம்மா, கவின், அர்ஜுன வர சொல்ல கவின். அம்மாடி, ஒண்ணும் இல்லம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. வலிக்குது பாட்டி. மேம், ஸ்மிருதி மேம் வந்துகிட்டு இருக்காவ. ஒண்ணும் இல்ல பாட்டி, ரொம்ப வலிக்குது. அம்மாடி, ஒண்ணும் இல்லம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. கடவுளே, உன் அம்மா வேற வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு போனாவளே. அர்ஜுன கூப்பிடுங்க. ஏல யாரச்சுல தெரியல, அவ போக்குல யாரு இருக்கா? நல்லா இருக்கேதான் நினைப்பேன். தகரம் கொஞ்சம் சத்தப்படாம இருங்க, அதுவே வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன். வலிக்குது பாட்டி, அர்ஜுன கூப்பிடுங்க. மேம் வராவ. கடவுளே, அன்னைக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது. எல்லாம் என்னாலதான். நான் வெளியே போயிருக்க கூடாது. ஆளே இருந்திருந்தேன்னா மேல அனுப்பியிருக்க மாட்டேனே. தியா, என்னம்மா ஆச்சு? பாட்டி, வலி வந்தா கூட்டிட்டு வந்திருக்குதியா? இல்லம்மக்கா. அப்போ அவன் மேல ரூமுக்கு ஒத்தையில நடந்து போப்படாதுன்னு சொல்லிட்டு தான் ஆஸ்பத்திரிக்கே வந்தான். போன் எடுக்கிறதுக்காண்டி மேல ரூமுக்கு போயிருக்கா. படியில எப்படியோ தலை சுத்தி கீழே விழுந்திருப்பா போல. அக்கா, என்ன யாதுன்னு பாருமா. ஸ்மிருதி அக்கா, கவின், நீ ரொம்ப நேரமா வழியில துடிச்சிட்டு இருக்காவ. அண்ணனை கொஞ்சம் வர சொல்லுங்க அக்கா. நான் பாக்குறேன் கவின், இப்ப வந்துருவான். மர்லின், அர்ஜுன் வந்தானா விஷயத்த சொல்லிருந்தா? சரி மேம். அக்கா, அவரை மத கூப்பிடுங்க அக்கா. அவர் வந்ததுக்கு பிறகு கூட்டிட்டு போங்க எங்கனாலும். தியா, அவன் இப்ப வந்துருவான். வேற ஒரு எமர்ஜென்சி கேஸ் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அர்ஜுன் வராம நான் எங்க வர மாட்டேன். உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கேன். படியில இருந்து கீழே விழுந்திருக்கேன். உடனே தூக்கிட்டு வந்தாலா என்ன யாருன்னு அவி பாக்காண்டாமா? நீ கூட்டிட்டு போமா. அவ இப்படிதான் சொல்லுவா. அர்ஜுன வர சொல்லுங்க அத்தா, எனக்கு பயமா இருக்குதுக்கா. ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன் எல்லாம். கடவுளே, என் பேர பொண்டாட்டிக்கா பேர குழந்தைக்கு ஒன்னும் இருக்காது. டாக்டர் வந்து தாயும் பிள்ளை நல்லா இருக்காவன்னு சொல்லணும். ஒன்னும் இருக்காது. கடவுளே, எங்களெல்லாம் நம்பிலாம் விட்டுட்டு போனா. கடைசி வரைக்கும் பத்திரமா இருந்துக்கான்னு பார்வையாலே பாத்துக்கிட்டு போனானே. இப்ப அவனுக்கு என்ன பதில் சொல்ல போறான்? நீங்க இழுத்து நீங்க ஒரு பெட்ல போய் கிடந்துறாதுங்க. பாட்டிமா, மேம் கொன்னு ஆவாது. அக்கா, என் பேர பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு போய் பாருமா. பாட்டி, ஸ்மிருதி மேம் பாத்துக்கிட்டு தான் நிக்காவ, நாங்க பாக்க முடியாது. ஆனா நீங்க கவலைப்படாதுங்க, மேம் கொன்னு ஆவாது. ஆமா, டெலிவரியில இது வரைக்கும் எந்த உயிரும் நம்ம ஹாஸ்பிடல்ல போனதே இல்ல. சார் எல்லா உயிரையும் காப்பாத்தி தான் கொடுப்பாரு. அப்படி இருக்குச்சுல, உங்க பேரன் பொண்டாட்டிக்கும் பேரன் குழந்தைக்கு எதுனா ஆயிருமா? இத்தனை உயிரை எங்க அர்ஜுன் சார் காப்பாத்தி கொடுத்திருக்காரு. அவர் குழந்தையும் அவர் பொண்டாட்டிக்குமா ஒன்னும் ஆகாது. கடவுள் பாத்துப்பாங்க. சிஸ்டர், என்னடா தானம் விவரம் கட்டவளை, சாரோட தம்பி டான் டாண்டி. சும்மா இருநீ. சொல்லுங்க டான், என்ன? இந்த பிள்ளை ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கறதுக்குலாம் படிச்சிருக்கு. இவன் படிப்புக்கு அவ படிப்புக்கு ஏணி போட்டாலும் எட்டாதே. படிச்சு முடிச்சுக்கிட்டு தான் வேலைக்கு வந்து சேர்ந்திருக்கோம். பள்ளிக்கூடத்துல ஒன்னா சேர்ந்து படிச்சிருக்க மாட்டாவ. ஏன்னா இவனுக்கு காலேஜ்ல தானே டான்னு பேர் வச்சிருக்காவ. இந்த பிள்ளைக்கு எப்படியாக இவனுக்கு பேர தெரியும் டான்னு? சொல்லுங்க டான். இளம் அண்ணன் எப்ப வரோம்? அழாதீங்க டான், உங்க அண்ணன் இப்ப வந்துருவாவ. நீங்க அங்க போய் இருங்க. வயசானதெல்லாம் அழுதுகிட்டே நிக்காவ வேண்டியலாம். டானுங்க, முன்னமே இவளுக்கு தெரியுமோ? இவ்வளவு சாஃப்டா பேசியா? பாட்டியா உங்க அம்மாவையும் அங்க உட்கார வைங்க. சார் இப்ப வந்துருவாரு. சரி சிஸ்டர். பாட்டி, என்ன பாத்துக்கிட்டே நிக்கிறியா? வாங்க. இந்த பிள்ளைக்கு எப்படி இவனை தெரியும்? எல்லா இடத்துலயும் ஒரு ஆளை வச்சிருப்பான் போல. எமர்லின், அந்த ஆளு முன்னமே உனக்கு தெரியுமா? சாருக்கு தம்பி. அதான் சாருக்கு அப்பா இருக்காவெல்லாம், அது அப்பாக்கு 2வது பொண்டாட்டிக்கு பிறந்த இளைய மகன். அது தெரியும், சாருக்கு தம்பின்னு தெரியும். நீ வேற என்னமோ பேர்லாம் சொன்னியே, அதான். டான் தெரியாதா உனக்கு? உனக்கு எப்படி தெரியும்? ஸ்கூல்ல உன் கிளாஸா? எப்படியோ தெரியும். டானு தெரியாதவே இருப்பாவளா? பாட்டி, சேர் இருக்கலாம். இருங்க பாட்டி. அக்கா, பயமா இருக்கு மக்கா. அர்ஜுனே சாராவையும் விட்டுக்கிட்டு அவ அம்மா கறி பேச்சாண்டா. பெத்தவ போனதுக்கு பிறகு 2 பேரையும் நல்லபடியா பாத்துக்கிட கூட முடியல நம்மளால. அந்த வருத்தமே அவன் நெஞ்சு அடைச்சுக்கிட்டு தான் இருக்கு.
இப்ப அவன் பொண்டாட்டி நம்மள நம்பி விட்டுக்கிட்டு போனான். என்ன பதில் சொல்ல போறோனே தெரியலையே. உங்க பேரனுக்கு பொண்டாட்டிக்கு சுத்தமா அறிவில்ல. ஒரு வாரத்துல குழந்தை பிறக்க போகுது. அவன் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு தானே போனான். ஒத்தையில மேல போகாத எல்லாருக்கும் கூடாலையும் இரு. திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு தானே போனான். இன்னைக்கு நேத்தா சொல்லிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 5 மாசமா அவன் வீட்ல இல்லனா ஒத்தையில இருக்காத எல்லாரும் கூடாலையும் இரு. கீழே இரு ரூம்ல இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தானே போவான். இவன் என்னத்துக்கு குடுக்குன்னு மேல யாருனாலும் இனிமே அவளுக்கும் அவன் குழந்தைக்கும் ஏதாவது ஆச்சரியம் வச்சுக்கிடுங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கொண்டான்னு சொல்லுவான். அம்மா கொஞ்சம் பயம் மூடுங்க. நீங்க நினைக்க மாதிரியெல்லாம் அன்னைக்கு ஒண்ணும் ஆகாது. அண்ணே வந்தாலாவது கொஞ்சம் பயம் போவோம். உங்க அப்பனுக்கு போன் பண்ணேன். அப்பாக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். அப்பாவும் தாத்தாவும் வந்துகிட்டு தான் இருக்காவ. அப்படியே அண்ணியோட அம்மாவையும் கூட்டிட்டு வரதா சொன்னாவ. கடவுளே ஒன்னும் ஆயிரப்படாதே. 2 உயிரை எங்களுக்கு முக்கியம். எவ்வளவு நாளும் செம்மையா நடந்தவா இத்தனை மாசத்துல ஒரு தடவை கூட கீழே விளையல. எப்படி கீழே விழுந்திருப்பா? ஒருவேளை வலி வந்துதான் தலை சுத்தி கீழே விழுந்திருப்பாளோ? என்னவா இருக்கட்டும். 2 பேருக்கு ஒன்னும் ஆகாம இருந்தா சரிதான். ஏற்கனவே எங்க அம்மாவை கொன்னது நீங்க தான் சொல்லிட்டு தெரியும். இதுல அவன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா திருப்பியும் அதே தான் சொல்லுவான். எப்படி அர்ஜுன் இதை தாங்கிக்க போறான்? அக்கா அர்ஜுனை கூப்பிடுங்க அக்கா. எனக்கு ரொம்ப வலிக்குது, பயமா இருக்கு. ஒரு தடவையாவது அர்ஜுனை பார்க்கணும். தியா உனக்கு ஒன்னும் இல்லம்மா. உடனே ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்ல அவர் என்கிட்ட நார்மல் டெலிவரி தான் சொன்னாரு. தியா அர்ஜுன் கொஞ்சம் பிஸியா இருக்கான் போலாம். இல்லனா இப்ப உடனே வந்திருப்பானே. இங்க பாரு உடனே ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அக்கா எனக்கு அவரை பார்க்கணும். அவரை பார்த்ததுக்கு அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. ஒரு 2 வார்த்தையாவது பேசிடுறேனே. கவிதா சார் என்னாச்சு? வீட்ல யாருக்காவது உடம்பு சரியில்லையா? இல்ல சார் அது பிறகு என்ன? எங்க வீட்ல யாருக்கும் ஒண்ணும் இல்ல சார். ஆனா ஸ்மிருதி வீட்டுக்கு போயிட்டாளா இல்லனா உள்ளதான் இருக்காளா? சார் உங்க ஒய்ஃப் அட்மிட் பண்ணிருக்காவ. என்னது? ஆமா சார், அது மேல இருந்து என்னமோ கீழே விழுந்து அட்மிட் பண்ணிருக்காவ. என்ன? சார் ஸ்மிருதி மேம் தான் பாத்துக்கிட்டு இருக்காவ. கவின் பாட்டி அண்ணே வந்துட்டு. மர்லின் எதுக்குடி கீழே விழுந்தாவன்னு சொன்ன? கீழே நல்லா விழுந்தாவ. அதுக்குன்னு சொல்லிட்டு அது அப்படியே சொல்ல. அட்மிட் பண்ணிருக்காவன்னு சொன்ன உடனே பயந்துட்டாரு. இதுல நீ வேற என்னமோ கொஞ்சம் பயமுறுத்திய மாதிரி. இல்ல இப்ப தெரியதானே போகுது. என்னடி விஷயம் கொஞ்சம் சீரியஸ் போல. ஆமா ஸ்மிருதி மேம் வேற என்னமோ வெளியே வரையில. எனக்கு அதான் பயமா இருக்கு. ஸ்டெப்ல இருந்து கீழே விழுந்திருக்காவன்னா பிரச்சனை இல்லாம இருக்குமா? அண்ணே இரு கவின் ஒரு நிமிஷம். ஸ்மிருதி தியா எங்க? அர்ஜுன் அது தியா எங்கன்னு கேட்டேன். அர்ஜுன் நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஏன் அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காவலாம்? மெர்லின் என்னடானா தியா கீழே விழுந்ததுனாலதான் அட்மிட் பண்ணிருக்காவா அப்படின்னு சொல்லியா? தியா எங்க? நான் அவளை பாக்கணும் ஸ்மிருதி, எங்கன்னு சொல்லு. எம்மா அவனே பதறி போய் வந்திருக்கான், எங்கன்னு சொல்லு. அர்ஜுன் நான் சொல்லத பொறுமையா கேளு. என்ன பொறுமையா கேட்க? தியா எங்கன்னு சொல்லு நீ மத. அர்ஜுன் தியாவோட கண்டிஷன் ரொம்ப பேடா இருக்கு. பிளசண்டல் செப்பரேஷன். ஸ்மிருதி ஆமா அர்ஜுன், நஞ்சு கொடி பிரிஞ்சிருக்கு. பேபிக்கு சுத்தமா ஆக்சிஜன் போகல. ஸ்மிருதி 2 உயிர்ல ஒரு உயிரை தான் அர்ஜுன் காப்பாத்த முடியும். 2 பேரையும் சேஃபா நம்மளால காப்பாத்தவே முடியாது. பாரு இப்ப தியாவோட உயிர் ரொம்ப முக்கியம். ஸ்மிருதி எனக்கு என் குழந்தைய முக்கியம் ஸ்மிருதி. குழந்தை கூட அடுத்த பெத்துக்கலாம். அவளுக்கு ஒண்ணு ஆகாம அவளை பாரு. அர்ஜுன் நமக்கு தியா தான் முக்கியம். எங்க இப்போவா? உள்ளதா இருக்கான், நீ போய் பேசு. உடனே ஆபரேஷனுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். தியா நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். யாராவது ஒரு ஆள் இருந்திருந்தாவள்னா அண்ணி மாடிப்படி யாரும் இருக்கவே மாட்டாவளே. ஸ்மிருதி அக்கா. என்ன கவின்? அக்கா எனக்கு அண்ணி ரொம்ப முக்கியம். அவளுக்கு ஒன்னும் ஆயிடப்படாது. ஒன்னும் ஆகாது கவின், குழந்தைதான் காப்பாத்தவே முடியாதாமா? அம்மா பெரியவே உங்களுக்கு தெரியல, நஞ்சு கொடி பிரிஞ்சிருக்க. குழந்தைக்கு சுத்தமா ஆக்சிஜன் போகல. இல்ல குழந்தைய வச்சு நிறைய கனவு கண்டுட்டு இருந்தாவ, அதான். ஆமா மாடி, உனக்கு தெரியல. தியா வந்ததுக்கு பிறகுதான் அவன் வாழ்க்கையிலே வெளிச்சம் வந்தது. அவ வயித்துல குழந்தை உண்டாயிருக்குன்னு தெரிஞ்சதான் அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டான். எப்படியாவது 2 உயிரையும் காப்பாத்தி கொடுத்துருங்க. அக்கா அண்ணன் ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிட்டு. நீங்கதான். பாத்துக்கிறேன் கவின், ஆனா குழந்தைய காப்பாத்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. தியா என்னம்மா? ஒன்னும் இல்லடா, நான் கூடவே தான் இருக்கேன். நீ எதுக்குமா மேல போன? சரி நான் தான் வந்துட்டேன்ல, உனக்கு ஒன்னும் ஆகாது. நடக்கிறதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸ்மிருதி அக்கா வந்து 2 பேர்ல ஒருத்தங்களை தான் காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டாவளா? இல்லம்மா நான் இருக்கேன்ல, உனக்கு ஒன்னும் ஆகாது. எனக்கு என்ன ஆனாலும் ஒன்னும் இல்ல அர்ஜுன். ஆனா நம்ம குழந்தை நமக்கு முக்கியம். எனக்கு நீ தாண்டி முக்கியம். இல்ல அர்ஜுன், இங்க எத்தனை தடவை சொல்லிருக்கிறியா பிறக்க போற குழந்தை நிலன்னு சொல்லிருக்கிறியா? இல்ல அர்ஜுன், ஒரு டாக்டரா இருந்துகிட்டு என் தம்பி நிலனதான் என்னால காப்பாத்த முடியல. நிலனா நினைச்சுதான் நான் வளர்க்க போறேன்னு சொன்னேன் அர்ஜுன். அப்போ குழந்தை தானே முக்கியம். இல்ல தியா, எனக்கு நீ தான் முக்கியம்.
இல்ல அர்ஜுன், நமக்கு நம்ம குழந்தைதான் முக்கியம். தியா இங்க பாரு, எனக்கு நீ தாண்டி முக்கியம். அர்ஜுன், என்னை பத்தி இப்ப யோசிக்காதுங்க. இந்த குழந்தை மூலமா நீங்க எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்தியா, எவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தியா, அதெல்லாம் கனவா போயிடக்கூடாது அர்ஜுன். தியா உயிரை பத்தி கவலைப்படாதுங்க அர்ஜுன். எப்பயாவது நம்ம குழந்தைய காப்பாத்துங்க ப்ளீஸ் அர்ஜுன். எனக்கு நீ வேணும் தியா. அப்போ அந்த நிலைமை தான் காப்பாத்த முடியல. அதெல்லாம் தியா சத்தியம் பண்ணுங்க அர்ஜுன். நம்ம குழந்தைய காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்ணுங்க ப்ளீஸ் அர்ஜுன். தியா எனக்கு தெரியும் அர்ஜுன், நான் பிழைக்க மாட்டேன். ஆனா நம்ம 2 பேருக்குமே அம்மா அப்பா பாசம் கிடைக்கல. பிறக்க போற குழந்தைக்கு நீங்க தான் அம்மா அப்பா. என்னடி உளறிட்டு இருக்க? வாய் மூடு. நான் இல்லைன்னு சொல்லிட்டு ஆசிரமத்துல எல்லாம் விட்டுறாதுங்க அர்ஜுன். தியா 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 விட்ட மாட்டேன் தியா, 2 பேரையும் விட்ட மாட்டேன். எனக்கு 2 பேருமே முக்கியம்தான்.